கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வெளிப்படுத்தினல் 22வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார், இன்னும் இன்னும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதியாய் இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இன்னும் என்ற வார்த்தையை அழுத்தி சொல்லுகிறான். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நம்ம நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இன்னும் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க 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 நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தத்திலே நம்மை காத்துக்கொள்ளணும். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ பரிசுத்தம் இன்னும் இன்னுமாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, துதிக்கிறவர்கள் இன்னும் நாம் துதித்து கொண்டே இருக்கணும். தாவீது சொல்லுகிறான், நான் இன்னும் தேவனை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். துதிப்பவர்கள் நாம் ஒவ்வொருவரும் துதிப்பவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னும் இன்னுமாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, உத்தமமாக இருக்கிறவர்கள் நாம் இன்னும் உத்தமமாக இருக்க வேண்டும். யோபு எப்படி தன்னுடைய பலவிதமான இழப்புகள் மத்தியிலும் உத்தமனாக இருந்தானோ, அதே போல நாம் உத்தமத்திலே இன்னும் இன்னுமாக உத்தமமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னும் அதிக கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்னும் இன்னும் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் அதை சுத்தம் செய்கிறார். அது இன்னும் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விசுவாசிக்கிறார். அப்படி நாம் கனி கொடுக்கிறவர்களாக, இன்னும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை நாம் கிட்டி சேரணும். இன்னும் இன்னும் அவரை கிட்டி சேரணும். பாருங்க, 12 சீஷர்கள், அதில் 3 சீஷர்கள் அவர்களுக்கு மிகவும் பிரியமாய் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய அற்புதங்களை அப்படியே அவர்கள் கண்ணெதிராக கண்டு நம்புகிறவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் எவரிவின் வீட்டிற்குள்ளாக அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் 3 பேரை மட்டும் அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த 12 பேர்ல 3 பேர் இன்னும் கிட்டி சேர்ந்தார்கள். ஆனால் அதில் ஒருவனாகிய யோவான் மார்பில் சாய்ந்து கொண்டு அவரை அப்படி சிநேகிக்கும்படியாக இன்னுமாக கிட்டி சேர்ந்தான். சிலுவை மரணத்திலும் அங்கே யோவான் அருகிலே நிற்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நாம் ஆண்டவரை கிட்டி சேர்வதிலே அந்த 12 சீஷர்களில் 9 பேர் பின்தங்கினார்கள், 3 பேர் கிட்டி சேர்ந்தார்கள். யோவான் இன்னும் கிட்டி சேர்ந்தான். அப்படி நாம் இன்னும் கிட்டி சேர்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். இன்னும் இன்னும் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்ப இன்னும் இன்னும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, துதிக்கிறவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, அவரை இன்னும் கிட்டி சேர்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நல்ல பிதாவே, இந்த கிருபைகளுக்குள்ளாக எங்களை நடத்துங்க என்று நாங்கள் கேட்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.